நல்லா நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நேற்று நைட்டு வந்து இழுத்து விட்டீங்க. தலைவன் வந்து 3 மணி வரைக்கும் ஆத்துன்னு ஆத்தி விட்டாரு. உங்களுக்கு ஒரு ரெஸ்டா இருக்கும்ல. அவர் பேசினாலே ஒரு நல்லாதான் இருக்கும் கார்த்தி எனக்கு. அப்படியா? ஆமா, சில நேரம் நல்ல விஷயம் தானே. நைட்ல தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதான் நைட்ல தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னா இந்த பாட்டு இளையராஜா பாட்டு பழைய பாட்டு ஏதாவது போட்டு கேட்க வேண்டியதானே. 3 மணி வரைக்கும் அவரையும் பேச விட்டு ஃபேமிலி லெசன் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. 3 மணி வரைக்கும் அவரையும் டார்ச்சர் பண்ணி நம்மளும் டார்ச்சர் ஆகி. கார்த்தினா சொல்லுங்க ப்ரோ. அன்னைக்கு நீங்க வினோத் சார் ஒரு போட்டோ போட்டிருக்கீங்களா? ஆமா தேங்கா. ஆமா. டிஷர்ட் வந்து என்ன பிராண்டு? நல்லா இருக்கு. டிஷர்ட்டு நீங்க டிஷர்ட் போட்டிருந்தீங்களே, ஆமா. அது என்ன பிராண்டுன்னு கேட்டேன். என்ன பிராண்டா? குரோடைல் நினைக்கிறேன். ஓ ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கு. ஐயா அந்த நோட் பண்றீங்களா? சந்தோஷம். இல்ல உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னு. கார்த்தி ப்ரோ, உங்களோட நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் படம் இது? நெக்ஸ்ட் இருக்கு ப்ரோ. 2-3 படம் இருக்கு. எங்க கம்பெனியில் இருக்க எல்லாரும் போட்டுருவாங்களே. 10 படம் இருக்கு, 12 இருக்கு பேஷன் ஸ்டுடியோஸ்ல. ஓ, நீங்க பேஷன் ஸ்டுடியோஸ்ல இப்போ மெம்பரா? மீன் வேலை பாக்குறீங்களான்னு கேக்குறேன். பேர்லாம் வருமே அப்படின்னு. அது இல்லாம வெளியில வந்து வணங்கான் இருக்கு. அது இல்லாம நிறைய இருக்கு, சின்ன சின்ன படங்கள் இருக்கு. அப்போ வரப்பா சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. வணங்கான் எப்படின்னா இருக்கு, பாத்துட்டீங்களா? அதாவது கிளிப்பிங்ஸ்லாம் அந்த பார்க்கல ப்ரோ. ஒரு 10 நிமிஷம் மட்டும் பார்த்தேன். அது பாலா ஸ்டைலில் இருக்கும். மேக்கிங் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இல்ல, அருண் விஜய் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அருண் விஜய் நல்லா பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு படத்துல. ஆமா, அதே கதை தான். சூர்யாக்கு சொன்ன அதே கதை தான். அதான் இடையில ஃப்ராக்சர்லாம் ஆச்சு அவருக்கு கையில. ப்ரோ, நீங்க இன்னைக்கு லோக்சபால பாத்தீங்களா? அந்த மோதியும் ராகுல் காந்தியும் பேசிக்கிட்டாரு, அந்த இது பாத்தீங்களா வீடியோ? இல்லை ப்ரோ, பார்க்கல. என்னாச்சு? ஏதோ ஹிந்து பத்தி ராகுல் காந்தி என்ன சொல்லிருந்தாருன்னா, வயலண்டா இருக்காங்கன்னு. அதுக்கு வந்து மோடி வந்து எந்திரிச்சு நீ வந்து பிஜேபிய சொல்றேன்னு அந்த மாதிரி ஒரு மோதல் நடந்தது. தெரியல, அதெல்லாம் பார்க்கல. வேற இருக்கீங்க ஸ்பெஷலா? ப்ரோ, இந்த கொட்டுக்காளி ரிலீஸ் டேட் எப்போ ப்ரோ? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? படம் ரெடி தான் ப்ரோ. அது பிளான் பண்ணிருக்காங்க. எப்போ ஆகுதுன்னு தெரியல. ஜூலை எண்டு இல்லை ஆகஸ்ட்ல வரும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ்.
ஹலோ கார்த்திக் ப்ரோ. நம்ம குட் பேட் அக்லியோட படம் ஸ்டார்டிங் ஏன் ஃபர்ஸ்ட் லுக் உடனே விட்டாங்க? இந்த விடாமுயற்சி விட்டுருக்கலாம்ல முன்னாடியே ஃபர்ஸ்ட் லுக், ஏன் அந்த மாதிரி பண்றாங்க? இதுக்கு அப்படிலாம் இல்லை ப்ரோ. விடாமுயற்சி வந்து கரெக்டாக பிளானிங்காக போகல, பிளான் பண்ண மாதிரி எடுக்க முடியல. குட் பேட் அக்லி வந்து பிளான் பண்ணி எடுத்தாங்க, அதனால விட்டாங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே. தளபதி 69 அப்டேட் எப்போ வரும் கார்த்தி? இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். அது ஆல்ரெடி வந்துருச்சு. அப்புறம் என்ன, வினோத், அனிருத், விஜய், சமந்தா, ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் சைடு கேபிஎன் தான். அவங்க எந்த படம் முன்னாடி தயாரிச்சிருக்காங்க? கேள்விப்படாத ஒரு அவங்க பேஸ் வந்து கர்நாடகா. ஓகே. இப்போ அடுத்த படம் யாஷ் படம் எடுக்கிறாங்களே, டாக்ஸிக்னு ஒரு படம், அது எடுக்கிறாங்க. ஓகே ஓகே. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வந்து இன்னைக்கு கௌஷிக்ன்றது எனக்கு ஒரு ட்வீட் போட்டாரு. இது யார் யாரும் புரியல, கேட்கல, சரியா கேட்கல. இப்போ கேட்குதுங்க? ஹலோ ஹலோ கேட்க சொல்லுங்க. இது இன்னைக்கு கண்ணன் பற்றி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. கௌஷிக் ராஜன் இந்த மாதிரி சவுண்ட் கேட்கல, கேட்குதா உங்களுக்கு? யாராவது? எங்களுக்குலாம் கேட்கல, கொஞ்சம் கிளியரா பேசுங்க. இப்போ கேட்குதா ப்ரோ? கேட்குது, சொல்லுங்க. இல்லை, இன்னைக்கு ஒரு ட்வீட்டு தங்கலான் பற்றி ஒன்று பார்த்துருந்தேன். இந்த மாதிரி 7 days to go for தங்கலான் ட்ரெய்லர்னு. அது எப்படி ப்ராப்பரான ட்ரெய்லர் லான்ச் மாதிரி நடக்குமா, இல்லை ஜஸ்ட்டு நான் நார்மலாக ட்விட்டரில் போட்டுட்டு இது பண்ணுவாங்களா? எப்படி ஏதாச்சும் ஐடியா இருக்கா ப்ரோ? ஹலோ, கேட்குதா? கேட்குது. அவர் டிஸ்கனெக்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். கேட்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. வர பிளான் இருக்குதா? இல்லை, இப்போதைக்கு இல்லைங்க ப்ரோ, வரும்போது சொல்கிறேன். கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க, சொல்லி தொலைங்க ஏதாவது. ப்ரோ இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸா அந்த சுதா குமாரா மூவி பத்தி இந்த பொருளாதார ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது காஸ்டிங் யார் தான் ப்ரோ பண்றாங்க? என்ன முடிவாளுங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்க. எஸ்கே இருக்கலாம், எஸ்டிஆர் இருக்கலாம். அப்ப சூர்யா தான் கிடையாதாங்க? சூர்யா கண்டிப்பா கிடையாது, வெளில வந்துட்டாங்க.
ஆனா ஆமா அப்ப அந்த கர்ணன் மூவினா அந்த ஹிந்தி படம் பண்றாங்கன்னு அதுவும் ட்ராப் ஆகும். அதுவுமே நடக்காதுங்க, நடக்காது. எஸ்டிஆர் வந்து தக் லைஃப்க்கு அப்புறம் எந்த படம் பண்றாரு? ராஜ்கமல் பண்றதா இல்ல வேற? என்ன இது முடிவா இல்லை ப்ரோ. அந்த படம் எப்போ ஆரம்பிக்கணும்னு தெரில. என்னோட ஏதாவது படம் பண்றாரு இல்லை அவரு தான் முடிவு பண்ணும். ஐஸ்வர்யா கணேஷ் அவருக்கும் சுமூகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உண்மையா? தெரியல, டேரக்டர் வந்து நல்ல டேரக்டராக இருந்தால் பண்ணுவாங்க. எப்படி ஆகும்னு தெரில. இல்ல ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் படம் அவருக்கு தான் பண்றாரு, அதுக்கப்புறம் தான் ராஜ்கமல் பண்றாரு. வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ப்ரோ கேக்குதா நான் பேசுறது? கேக்குது, சொல்லுங்க. ப்ரோ அந்த 7 கலர்ல 7 மலை என்னாச்சு ப்ரோ? படம் முடிஞ்சு ப்ரோ. நிறைய ஃபெஸ்டிவல்லாம் போட்டு காட்டிருக்காங்க படம். படம் ரிலீஸ் டேட்டு தான் வந்து வணங்கானுக்கு அப்புறம் தான் அது வரும். செப்டம்பர் செப்டம்பர்ல வரும். செப்டம்பர் அக்டோபர்லாம். மகாராஜா இப்போ வரைக்கும் எவ்வளவு நாங்கள் வச்சு அடிச்சு கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட நெருங்கிடுச்சு. 95 தாண்டிடுச்சு. 100 கோடி வந்துடும். இல்ல ஆல் ஏரியா ப்ராஃபிட் இல்லைன்னா எல்லாருக்கும் ப்ராஃபிட் தான். இந்த வீக்கெண்டோட 100 வந்துடும் நினைக்கிறேன். இன்னைக்கு கேலண்டர் சாங் ரிலீஸ் ஆச்சு, பாத்தீங்களா கார்த்தி? எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு, வீடியோ கேட்குறேன். விஷுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா தான் இருக்கு. படத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன் இந்தியன் 2 ரொம்ப சட்டிலா இருக்கு? அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதா இல்ல? படம் பார்த்தா தானே தெரியும் எப்படி இருக்குது. ஏன்னா அது ஒரு வகையில நல்லதுன்னு தான் தோணுது. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு அப்புறம் அது டிசப்பாயின்மெண்ட் ஆயிடும். இப்போ ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலாம். வேற யாராவது கோஸ்ட் கொடு, இல்லைனா எனக்கு கொடு. ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க. இந்தியன் 2 நீங்க எப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? யாருக்கும் ஒர்க் ஆகலையா மைக்கு? இல்ல கேக்குது. கேக்குதா? சொல்லுங்க, கேக்குது. அவர் என்ன கேட்டாருன்னா, இந்தியன் 2 நீங்க எப்படி
பாக்குறீங்க அப்படின்னு. இந்தியன் டூ வந்து மேக்கிங்காக சூப்பராக இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக அதில் இதில் இந்தியன் ஒன் அளவுக்கு மேட்ச் பண்ணதா இல்லைன்னு பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்க்ரீன் பிளேல சூப்பரா பண்ணியிருந்தான். நான் கதை எப்படி வேணா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே நல்லா வெறுவெறுப்பா போச்சுன்னா ஹிட் ஆகும். கார்த்தி ப்ரோ, கமல் கூட சொல்லியிருந்தாரு மலேசியால இந்தியன் 3 தான் சூப்பரா இருக்கும்னு. இந்தியன் 2 பார்க்காம இந்தியன் 3க்கு போயிடலாமா அப்படின்னா? அவர் தெரியல, அவர் ஆனா சொன்னாரு. இந்தியன் 3ல வந்து முன்னாடி பிளானே கிடையாது, இப்போ வந்தது தான். அதை வச்சு அவர் சொல்லியிருக்காரு. அதுல தான் அந்த பீரியட் போர்ஷன்ஸ்லாம் வருதாம். இதுலயே தான் வரும்னு நினைக்கிறேன். பீரியட் சாங், அந்த ஒரு பாரான் சாங் இருக்குல்ல, அதுல அது பார்த்தா பீரியட் சாங் மாதிரி தானே இருக்குது. இது 5 வருஷம் பழமையான ஸ்க்ரீன் பிளேவா இருந்துன்னா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. 5 வருஷம் ஆச்சு. கார்த்திக் ப்ரோ, நான் நேற்று கேட்டேன்ல, இந்த ஃப்ளாஷ்பேக் வைக்கிறதுக்கு ஸ்லாட் பத்தாம தான் தேர்ட் பார்ட் போயிருக்கு அப்படின்னா. ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ, படம் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் அதிகமாக இருக்குது, அந்த கதையை வந்து இந்த படத்தை கூட சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு லீடு. சரி வரட்டும், பார்ப்போம். இன்னும் 2 வாரம் தானே, அதிகபட்சம் 1 வாரம் தானே. இந்தியன் 2 பிரீமியர் போட்டுருவாங்க. ஏன்னா அதெல்லாம் போட மாட்டாங்க, பெரிய படம்லாம் மேக்ஸிமம் போட. ஐயப்பன் ப்ரோ, நீங்களும் டே வைஸ் செலிப்ரேஷன் ட்வீட் போட்டிருக்கீங்க போல. ஆமா, 30 நாளைக்கு போடுவோம். அடுத்த 1 வருஷத்து வரையும் போடுவோம். இல்ல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க யாருமே சத்தமே காணுமே. என்ன பண்றது, பிளாக் பண்ணிட்டு அங்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. இல்ல நான் போய் பார்த்தேன் ப்ரொஃபைல் எல்லாம், ஒரு ட்வீட் இல்லையே. ஐயப்பன் ப்ரோ, நீயும் வந்து அப்படியே ஒரு பெட்ஷீட்டை பத்தி ஒரு போட்டோ போட்டு சொல்லுவாங்க. இல்ல, நம்ம அன்னைக்கு அந்த ஐபிஎல்ல போய் பேசிட்டு போது எத்தனை பேர் சொன்னாங்க ப்ரோ, எப்படி இவனுக்கு போய் ஜெயிக்க போறது இல்ல, செமிஃபைனல்ல தோத்துட்டு வந்துருவாங்கன்ட்டு நின்ன பேச்சு பேசினாங்க. ஆனா இந்தியா எல்லா டீமையும் வச்சு செஞ்சிருக்காங்க இந்த வேர்ல்ட் கப்ல. கடைசி 5 ஓவர்ல போலிங் பண்ணும்போது கார்த்தி ப்ரோ, பிங்க் வில்லால அட்லியோட அடுத்த படத்தை பத்தி போட்டிருந்தாங்க, பாத்தீங்களா? ஃபேனா இல்ல மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் இல்ல முதல்ல மாறிட்டீங்களா? இந்த ரோஹித் எங்க இருக்கானோ அங்கதான் ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ சிஎஸ்கேக்கு வந்துட்டாருன்னா டெலிகேட் சிஎஸ்கே சிச்சுவேஷன் வந்தா ஆயிடும். ரோஹித்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண வேண்டியதான். சிஎஸ்கேலாம் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா மும்பை விட்டு ருத்ராஜ் வர மாட்டேன் கேப்டனா போட்டிருக்க மாட்டாங்க. வர மாதிரி இல்லை ப்ரோ, மும்பைல தான் வச்சுக்குவாங்க ப்ரோ.
நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா ரீடைன் பண்ணுவாங்க. இஷான் கிஷன் விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பும்ரா வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பும்ரா வந்து கேப்டன்சி ஆகணும்னு பார்க்குறாரு இந்தியன் டீமுக்கு. இல்ல அவர் கேப்டனா இல்லாம இருக்கக்கூடாது. அவர் பாட்டுக்கு அவர் பவுலிங் பண்ணிட்டே இருந்தாலே போதும். அவருக்கு அந்த ஆம்பிஷன் இருக்கு கேப்டன்சி ஆகணும்னு. யார் சொன்னா அவர் சொன்னாரா? உண்மையிலேயே தான் பும்ரா ஹார்திக் வரும்போது ட்வீட்ஸ்லாம் போட்டிருப்பாரு பாருங்க. சரி, இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பாரு ஸ்டோரிஸ்லாம். அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. இல்ல பும்ராக்கும் ஒரு தடவை கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க அப்போ. ஆனா இப்போ வந்து சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா பும்ரா 2 பேர்ல தான் ஏதாவது கண்டென்ஷிப் இருக்கும். ஹார்திக் பாண்டியா தான் கேப்டன். ஆமா ஹார்திக் பாண்டியா மறந்துட்டேன். கேப்டனா இருப்பாரு. கண்டிப்பா ஹார்திக் பாண்டியா தான் கேப்டன். ஆர்சிபிக்கு தினேஷ் கார்த்திக் கோச்சா வந்துட்டாரு. இப்போ இது சவுத் ஆப்பிரிக்கா சின்னத்துல வந்து தாமரை மேல தோத்துருச்சா? என்ன சொன்னாங்க புரியல. என்ன சொன்னாங்க? யாராவது சொன்னாங்களா? கார்த்தி ப்ரோக் தான் ரொம்ப பக்கா இருக்கா. ஆமாங்க, கட்டாய வருது. நான் ஸ்பேஸே பக்கா தானே இருக்கு. சரி விடு. கார்த்தி ப்ரோ, அட்லியோட அடுத்த படம் பற்றி பிங்க் வில்லால போட்டிருந்தாங்க, பார்த்தீங்களா? பார்க்கல. சல்மான் கான் கமலாம், சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன். ப்ரோ நீங்கள் இந்த 69 போட்டிருந்தீங்க, இது ஆல்மோஸ்ட் இதான் கன்ஃபார்மா? ஓகே. அது என்ன ப்ரோ, நான் ஹச் வினோத் டேரக்டராக இருக்கிறது சொல்லி போது பிடிக்கலையா? கொஞ்சம் வன்மத்தை கக்குறாங்க கமெண்ட் செக்ஷனில். என்ன சொல்கிறாங்க எல்லாரும்? இல்லை ஹச் வினோத் வந்து அஜித் வச்சு எடுத்தனால கொஞ்சம் வன்மத்தை கக்குறாங்களோ? இல்லை அவன் எதிர்பார்த்த டேரக்டர் வந்து வேற யாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹச் வினோத்னால. ஆக்சுவலாக அது கோட்டுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா ப்ரோ? அது ஹீரோ ஹீரோயின் மியூசிக் டைரக்டர் ஓகேவா, ஆனால் டேரக்டர் மட்டும் வாந்தி எடுக்கிறாங்க. அவருக்கு மறுபடியும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கனெக்ட் ஆகி வருது. சரி ஓகே. ஐயப்பா எங்க அண்ணன் கூப்பிடு. பிரசாந்தனா போய் கூட்டி வாங்க யாராச்சும். யாராவது கூப்பிட்டு வாங்கப்பா அவரை. கால் பண்ணியாச்சும் கூப்பிடுங்க, நம்பர் தான் பயோல வச்சிருப்பாரு. விடாமுயற்சிக்கு இன்சைட் ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காரு. எப்போ வீடியோ போட்டிருக்காரு பாருங்க, பார்த்துட்டு போட்டிருக்காரு ப்ரோ. இந்தியன் 2க்கு தான் போட்டிருக்காரு, கழுவி ஊற்றிருந்தாரு. இப்போ பிசியில் வந்து ஸ்பேஸை ஹோஸ்ட் பண்ணினா பக்காக தான். நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். ஒன்றும் போடவே இல்லையே விடாமுயற்சி பற்றி. நீங்கள் என்ன சும்மா சொல்கிறீங்க? அவர் பாதையில் அவர் போயிட்டு இருக்காருங்க. என்ன விடாமுயற்சி பற்றி என்ன தெரியணும்? இல்ல அவர் ட்வீட் மட்டும் தான் ப்ரோ போட்டாரு. அந்த படம் எடுக்கிறதுக்கே இந்தியன் 2க்கு தான் வீடியோ போட்டார். இந்தியன் 2க்கு தான் வீடியோ போட்டார். ஆமா இதுக்கு போடல ஆக்சுவலா. அதை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க நினைக்கிறேன் யாரோ. இல்ல ப்ரோ, அது யூஸ்வலாவே ஜென்ரலாவே நிறைய பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகல. ஃபர்ஸ்ட் லுக் கொஞ்சம்
கார்த்திக் ப்ரோ கேக்குதா? கேக்குதான்னு கார்த்திக் ப்ரோ கேட்டுட்டு சும்மா உங்களோட இருப்பீங்களா? ஃபேவரட் கேக்குதா? இப்பதான் ப்ரோ கேக்குது. நீங்க கேக்குதான்னு கேட்டதே இப்பதான் கேக்குது. இப்ப கேட்கல ப்ரோ. அவருக்கு ஃபோன் வந்துச்சு நினைக்கிறேன். ஐயப்பன் நீங்க கூப்பிடுங்களேன். நான் கால் பண்ணேன், ஆனால் ஸ்பேஸ் போயிடும் கட் ஆயிடும். ஐயப்பன் ப்ரோ நீங்க டிஎம் பண்ணுங்க, பார்க்க மாட்டாரா ட்விட்டர்? அவர் ட்விட்டர் இருக்காரானே தெரியலையே. 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டாரு. அவர் ட்வீட் போட்டு 1 ஹவர் ஆகுது, தெரியல இருக்காரான்னு. எப்படியாவது நோட்டிஃபிகேஷன் போகும்ல. ஐயப்பன் உங்களுக்கு பிடிச்ச நடிகை யாரு ரீசெண்டா? எல்லாருக்குமே தெரியுமே. அவர் ட்விட்டர் பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாமே. எந்த ட்வீட்டை பார்க்கணும்னு தெரியல எனக்கு, அதுதான். ருக்மிணி, மமிதா, லிஸ்ட் நிறைய இருக்கே. ரொம்ப அமைதியா போகுது. கார்த்திக் நீங்க இருக்கீங்களா? கார்த்திக் ப்ரோ இருக்காரு ஆனா இல்ல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ஸ்பீக்கருக்கு வந்துட்டு பிரசாந்த் எதுக்கு கூப்பிடுறீங்க? நீங்க தானே ஸ்பீக்கர்ல வந்திருக்கீங்க. நம்ம கீழே எப்போதும் அதே அதே ஸ்பீக்கரை பார்க்குறோம். நீங்க பேசுங்கப்பா. நீங்க யாராச்சும் முடிஞ்சா ஐயப்பனா ஏசுக்குள்ள ஏசுங்க. ஏதாச்சும் நம்ம சரி, நீங்க பேசிட்டு நான் போறோம். உங்ககிட்ட பேசுனீங்க, கேளுங்க. நான் வந்து எனக்கு ஐ ஹவ் நத்திங் டு சே. நானும் ஸ்பீக்கருக்கும் வரதில்லை. நீங்க தானே தினமும் வரீங்க. நீங்க தினமும் வந்துட்டு we are expecting you to talk. நீங்க ஸ்பீக்கருக்கு வந்துட்டு எதுக்கு பிரசான கேக்குறீங்க? அதுல நீங்க கீழ இருந்துட்டே பிரசான இல்ல கேட்கலாமே. இல்ல, எல்லாரும் கார்த்திக் ப்ரோ கிட்ட பேசுறதுக்காக வந்தாங்க. என் தலைவன் அவர் வந்துட்டா அந்த மூட்ல பேசாம இருங்க இருந்தனால நீங்க எல்லாம். என் தலைவன் சரி பேசாம சரி, வந்துட்டாரு. சோனியாவை கூப்பிடுங்க. வந்துட்டாங்க. அவங்க அந்த என் தலைவன் அண்ணாமலை வந்துட்டாருப்பா, பத்தி எல்லாம் கேட்கதான் அமைதியா இருங்க. வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹாய் பிரசாந்த், எப்படி இருக்கீங்க? என்ன ஐயப்பன், எப்படி இருக்கு? பிரசாந்தண்ணா ம், நைட்டுனா 3 மணி வரையும் தூங்க விடாம போயிட்டேன் நேத்து. நான் அடிக்கடி ஸ்பேஸ் வர்றதில்லை, வந்தா பேசாம போறதில்லை. சும்மா டென்ஷன் ஆயிடக்கூடாது, சும்மா ஒரு ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதான்.
ப்ரோ நீங்க 2 நாள் வர ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் ஏங்குறாங்க ப்ரோ. என்னங்க நான் என்னங்க ஏங்க நான் அந்த இதுல டெய்லி போய் வாங்க பிரசாந்த், டெய்லி வாங்க. கழுவி ஊத்துறானுங்க அந்த இதுல இந்த யூடியூப் வீடியோ கீழே. இவனா ஐயோ இக்னோர் பண்ணுங்க பிரசாந்த், இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் நோ நெகட்டிவிட்டி. நம்ம வாங்காத நெகட்டிவிட்டியானா இல்லடா இப்ப நாம அதை பார்த்து நாம என்ன அசந்தர்றோமா என்ன? அது இல்ல இல்ல கீழே போட்டிருக்கானுங்க அந்த குண்டை வந்துட்டா ஆஹா அப்படின்ட்டு. இல்ல ப்ரோ பாண்டா உள்ள புகுந்த வந்துட்டீங்கனாலே வந்து டியூரேஷன் என்ன ப்ரோ? போட்டுருவாங்க. பாண்டா உள்ள புகுந்த நேரம் டியூரேஷன் போட்டுருவாங்க. அது ஐயோ தாங்க முடியலடா பாடுங்க. பூரா இருக்கிறதா நம்ம பயலவு தான். அப்புறம் என்ன பண்றீங்க? நேத்து என்ன ஐயப்பா ஏன் தூங்காம இருந்த 3 மணி வரைக்கும் என்னாச்சு? ஸ்பேஸ் முடிஞ்சதே 3 மணி 3 மணியே தூங்காம இருக்கேன். இவரு சந்தானம் இன்னும் பக்கத்துல ஒருத்தர் காலையில வரைக்கும் நிப்பாங்களா? அரசியல் பிரச்சாரம் மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் அதாவது குடும்ப கட்டுப்பாடு, ஸ்பெர்ம் கவுண்ட் எங்கேயோ போயிடுச்சு. அதாவது இந்த பக்கம் ஒரு ஆளு சொன்னாங்க அந்த நைட் நேரத்துல நிகழ்ச்சி நடத்துவாங்க இல்ல, அது மாதிரி இருந்துச்சா 12 மணிக்கு. சூப்பரா இருக்குண்டா அது, செமையா இருக்கு. 12 மணி சொல்லுங்கம்மா. அப்புறம் சார் கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்சியரா கேட்பானு நம்ம ஆளுங்க. நீங்க அதை தேடி புடிச்சு கேட்டு அது ஒரு அம்மா செம ஃபேமஸா இருந்தது. கேப்டன் டிவில வரும். நம்ம பேர் கிரிஜா ஸ்ரீ அவங்க பேரு. ரைட்டு செம. அதாவது கேப்டன் டிவி வந்து ஒரே டிஆர்பி அந்த ப்ரோக்ராம் மட்டும்தான். அதுக்கான எல்லாம் குமிஞ்சிருவானுங்க பார்த்தீங்கன்னா. அப்போ இவனுக்கு என்ன கிளுகிழப்பு தான் அந்த டிவியில் அந்த ஃபோன் பண்ணி கேட்குற கிளுகிழப்பு இவனுக்கு தனி. என்ன தனி சைடில் கிளுகிழப்பு இருந்தாலும் இவனுக்கு அந்த ஃபோன் பண்ணி கேட்கணும் அந்த கிரிஜாஸ்திரியை. அவ்வளோதான். நம்மளால டேஸ்ட் ஒரு மாதிரி டேஸ்டானவனுங்க, ஒரு மாதிரி வியர்டான ஒரு டேஸ்ட் கொண்டவனுங்க. அது என்னன்னே புரியாது. பிரசாந்த் ப்ரோ, பை தி வே விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது ப்ரோ. ஃபேன் மேட் போஸ்டர்லாம் ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இல்லை. என்ன சொல்றது ப்ரோ, என்ன ப்ரோ அது? ஒரே ஒரு பாலைவனத்துல ஒரே ஒரு ரோடு, அவர் வாட்டுக்கு பேகை தூக்கிட்டு எங்க போறாருன்னே தெரியல. ஏங்க ப்ரோ அது நேச்சர்ல இருந்தா கூட பரவாயில்ல ப்ரோ. அது கம்ப்ளீட்டா ஒரு கிரீன் ஸ்கிரீன்ல போட்டோ எடுத்திருக்காங்க. சரி சரி எடுத்துட்டீங்க. எடுத்து வந்து அந்த பேக்ரவுண்டை அந்த ஃபோட்டோவோட சேர்த்து இணைக்கிறீங்க. யோ இன்னைக்கெல்லாம் வந்து லைவ் ஆக்ஷனே அவ்வளோ சீக்கிரம் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. விஎஃப்எக்ஷனில் அவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க வச்சுக்கிட்டு, அந்த அன்ரியல் இன்ஜினை வச்சுக்கிட்டு. ஒரு ஃபோட்டோ கூட அதுக்கு ஒரு ஒரு கரெக்டாக வர அந்த ஹம்மராக ஏதோ ஒன்று போய் கமுத்திங்க, அதை ஏதோ பின்னாடி நிற்க வச்சு யாராவது ஒருத்தர் அந்த ஹம்மர்லேருந்து எடுத்து 2 துப்பாக்கி எவன் யார் என்ன பண்ண போகிறானுங்க. அது ஏதாவது பண்ணால் பார்த்தா நல்லா இருக்கும். எங்கே போகிறாரு அந்த ரோடு, எங்கே ஆரம்பிக்குது எங்கே போகுதுன்னே தெரில. பேகை தூக்கிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்படி அது இன்னும் குளிரா வெயிலா அது இன்னும் சொல்ற மாட்டிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்படி இவ்வளோ லெத்தர்ஜிக்கா இருப்பீங்களா ஐயா? அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், ஒரு 200-300 கோடி ரூபா ப்ராஜெக்ட். சின்ன சின்ன டீட்டெயில்ஸு, ஏதாவது ஒரு கட்டு கிட்டு, ஏதாவது கணத்துல ஏதாவது ஒரு அடி டீகோட் பண்ணவே முடியலையே. ஆமாமா, இது ரொம்ப ரொம்ப இது அல்ட்ரா டார்க். இது எவனாலையுமே என்னன்னே சொல்ல முடியாது. அந்த இது இதுல அந்த பையால தானே, பையால இந்த இதுல அது என்னது, இந்த நாகார்ஜுனாவும் கார்த்திகை இருப்பாங்களா அந்த ஓவியம் வரைவாங்க, அந்த மாதிரி பையாதானே இது தோலா. அந்த தோலா மாதிரி இது என்னன்னா எவனுக்குமே புரியாதான். அதுக்குள்ள அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாள் கழிச்சு எவனாவது ஒரு லேயர் கண்டுபிடிப்பான்னு நினைக்கிறேன். பாத்தியா தலை டீகோடிங் ஆயிருக்கு. டீகோடிங் நீங்க பார்க்கல, பாரதி கண்ணம்மாவோட டீகோட் பண்ணிருக்காங்க. என்னன்னு அந்த பேக் தூக்கிட்டு போறாங்கல்ல. ஆமா, பேக் உள்ள என்ன இருக்குன்னா இல்ல பாரதி கண்ணம்மா ஃபர்ஸ்ட் சீசன் பாத்துக்கீங்களா? இல்லையோ இல்லையா, நான் என்ன சொல்றேன், சீச்சி பி ஃப்ராங்க், நான் அப்படி சொல்லல. ஐ மீன் அந்த மாதிரி ஒரு மீம் பார்த்த சொன்னேன். இல்ல அது நிறைய போட்டிருக்காங்க. மீ அது ஒன்று போட்டிருந்தாங்க, 8 year old மீ ஆஃப்டர் ஹேவிங் எ லிட்டில் ஆர்கியூமெண்ட் வித் மை மதர் அப்படின்னு போட்டு பேக் எடுத்துட்டு போற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, இது என்னன்னா விஜயனம் படம் வந்தாலும் இதே கலாச்சாரம் தான். உடனே வந்துடாதீங்க எல்லாரும், என்ன அவரு படம் வந்தாது அதெல்லாம் கிடையாது. எவன் படம் வந்தாலும் மொக்க போஸ்டர் வந்ததுன்னா ஏங்க என்னங்க இது மொக்க போஸ்டர்? இல்ல ப்ரோ, இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் லுக்னே ஷூட் எல்லாம் போறாங்க தனியா ப்ரோ. அவ்வளவு ஒர்க் பண்றாங்க ப்ரோ. ப்ரோ ஒரு லுக் வந்து உங்களை எல்லாத்தையுமே மாத்திரும் ப்ரோ. அருவி கொஞ்சம் இன்னோவேட்டிவா பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, அருவி மாதிரி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா, அருவின்னு ஒரு படம்
படம் இருக்கிறதே அந்த லுக்கில் தான் வந்துச்சுங்க. அந்த போஸ்டரை பார்த்தாங்க, என்னடா அது புதுசாக துப்பாக்கி பையில் இன்னும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்கில் ஹிட்டான படம் எத்தனை தெரியுங்களா? ஐ மீன் அந்த ஒரு ராட்சசன் எடுங்களேன், அவர் கிட்டத்தட்ட படத்தோட மொத்தத்தையும் டைட்டிலே வச்சிருப்பா. அப்படி நீங்கள் அந்த போஸ்டரை டீகோட் பண்ணீங்கன்னா நீங்கள் படமே டீகோட் பண்ணிடலாம். அவ்வளோ விஷயம் உள்ள பண்ணி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி அவ்வளோ பேஷனேட்டாக பண்ணுறாங்க பிரதர். இது சும்மா பிளாண்டாக இது என்னன்னே தெரியாமல் பிசி வி ஆல்சோ நோ தட் லொக்கேஷன். அதில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். வீடியோ விட்டுட்டாங்க. அப்படிங்கிறப்போ கிளைமேக்ஸே விட்டுட்டாங்க பிரசாந்த். இல்லை அதான் பவித்திரம் ப்ரோ. என்னன்னா காமன் சென்ஸாக வேற எங்காவது எடுத்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் நல்ல ஃபோட்டோவை வேற ஏதாவது ஒரு 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 சீனோட அதுலேருந்து ஒரு கிளிப் அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பண்ணினா கூட சூப்பர். அப்போ என்னன்னா உங்களுக்கே இஷ்டம் இல்லையா அப்படிங்கிறத கேள்வி எழுதுங்க. இல்ல ப்ரோ, ஷூட்டிங் கிடைக்கவே காசு இல்லாம தான் இந்த படம் ரொம்ப நாள் முடங்கி கிடந்துச்சு. அதனால பெருசா எதுவும் மெனக்கட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கார்த்திக் ப்ரோ, நான் என்ன சொல்கிறேன் ப்ரோ காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு கார்த்திக் ப்ரோ. என்னன்னா அந்த ரிலீஸ் வரைக்கும் இப்போ நாம் வந்து அதை பேசலாம். உங்கள் படம் இது, நீங்களும் அது பண்ணக்கூடாது இல்லையா? ஒரு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம போய் உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது வேறு. அது அவங்க படம், அவங்க தானே நம்பணும். ஃப்ளாப்னு நினச்ச படங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் கடைசி செகண்ட் வரையும் ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி அந்த முதல் நாள் அப்பவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 4-5 நாள் ஆகி ரொம்ப முடியல, ஓகே இதுக்கு மேலே ஓடாது அப்படிங்கிறப்ப தான் அதை கை விடுறாங்க. எத்தனையோ படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சாகு எடுத்துக்கங்க, இதெல்லாம் எடுத்துக்கங்க, பயங்கரமாக பொசிஷன் பண்ணி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தோக்குறது ஓகே. இது ஃபைட்டே பண்ண மாட்டாங்களே. ஒரு ஃபேரான இந்த மகிழ் திருமேனி நல்ல ஓபி அடிச்சிட்டாரு ப்ரோ. அதான் உண்மை. பெரிய வந்து அவர் அந்த டைரக்டர் இந்த டைரக்டர்லாம் நல்ல ஓபி அடிச்சிட்டாரு. இவ்வளவு இருந்து ஒரு ஒஸ்ட் இது பண்ணிருக்காரு. இதுக்கு அதனால விக்னேஷ் சிவனே கடந்து நல்லா போயிட்டு எடுத்திருப்பாரு ப்ரோ. போல. இல்ல ராபின்சன் என்னன்னா எல்லாருமே கரெக்ட். இல்ல ராபின்சன் என்னன்னா ஏன்னா இப்ப ஆதிக்குக்கும் தான் கிடைச்சிருக்கு. அவரும் பெரிய ஓகே. நம்ம லைக்கா மேல நிறைய செட்பேக் சொல்லலாம். இது இருக்கு. ஒரு வருஷம் நடக்குமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த்ஸா ராபின்சன் இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் மேல நம்ம சொல்ல முடியாது ராபின்சன். அவங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கும் ராபின்சன். இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன். இன்னொன்னு ப்ரோ, இந்த படமே பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் வந்து மாறி திருப்பி அங்க போய் அவரு வேற கதை சொல்லி நிறைய குழப்படி. எனக்கு இப்போ நேத்து கார்த்தி பேசின மாதிரி தான் இப்ப இந்த மாதிரி படங்கள்ல டைரக்டரோட தப்புகளும் நிறைய இருக்கு. நான் இப்போ நேற்று வந்து சின்ன படத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாவம், பெரிய படத்தில் ப்ரொடியூசர் பாவம். ஏன்னா ஹீரோவுக்கு கரெக்டாக சேலரி தரணும். அது போக ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. கிட்டத்தட்ட ஒரு இந்த படம்லாம் நார்மல் ப்ரொடியூசர்ல பண்ணி தான் எவ்வளவு ஆயிருக்கு. இல்ல ராபின்சன் என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் என்ன ராபின்சன், எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் சரி டைரக்டர் கன்வின்சிங்கா நிக்கிறப்போ அந்த ஹீரோ ஒத்துக்கிட்டு அதை நடிச்சுட்டு போயிடுறாங்க. யாரா இருந்தாலும் சரிங்க, ஒரு புடிவாதமா நின்று இல்ல சார் இது வேணும் அப்படின்ட்டா ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகேங்க நடிக்கிறேன்ட்டு உள்ள வந்து சரி ஏதோ ஒரு விஷயம் வச்சிருக்காருன்னு நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அண்ட் இன்னொன்னுங்க, டைரக்டர்ஸ் வந்து இப்போ ஒரு லைக்கா மாதிரி ப்ரொடக்ஷன்னா எனி ப்ரொடக்ஷனுங்க, நீங்க ஃபண்ட் ஃப்ளோ வந்து இன்ஃபினிட்டா இருந்துட்டே இருக்காதுங்க எந்த ப்ரொடக்ஷனா இருக்கட்டுங்க. அப்படிங்கிறப்போ இன்டெலிஜென்ட்டான டைரக்டர்ஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன் பிரதர். என்னன்னா டஃப்பான எக்ஸ்பென்சிவான சீனை ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுவாங்க. அதை வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அதை ஷூட் பண்ணி அதை முடிச்சிருவாங்க. அந்த சீன்ஸ் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாம் முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு இந்த டாக்கி போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பட்ஜெட் கரைஞ்சுன்னா கூட நீங்கள் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் அதை வந்து நீங்கள் முடிச்சு வெளியில் வந்துட முடியும். ப்ராடக்ட் வந்து ஸ்பாயில் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு டைரக்டர் தான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்க. இல்லை பிரசாந்த் ப்ரோ, அஜித் வந்து இப்போ ஆதிக்கில இருந்தே அவர் வந்து பழைய ஃபார்முக்கு வந்துட்டாரு. பழையபடி சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட்ஸா இருந்தாலும் சரி இது மாதிரி ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்சு திருப்பி மகிழ் மாதிரி டைரக்டர்லாம் போக மாட்டாரு அவரு. அவர் இன்னொன்னு மகிழ் வந்து ஒரு ரொம்ப லெத்தாலஜிக்கு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இல்ல ராபின்சன் ஒரு விஷயம் என்ன ராபின்சன், இந்த படம் பிரேக் டவுனோட இன்ஸ்பிரேஷன் சொல்றாங்க. அது உண்மையா? பிரசாந்த் ப்ரோ, என்னோட ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா மகிழ் திருமணி மேல நான் குறை சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா அஜித் வந்து he was in the வேர்ல்ட் டூர் அந்த கோஆபரேஷன் இல்ல. நான் முடிச்சு இல்ல பிரதர், நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் முடிச்சிடுறேன் நான் பேசுறேன். சொல்லுங்க. என்னோட அப்சர்வேஷன் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சொல்லுங்க. See, இது வந்து ஃபர்ஸ்ட் விக்னேஷ் சிவன்ட்ட போச்சுங்க அந்த கதை. ஐ மீன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விக்னேஷ் சிவனுக்கு போச்சு. தென் தெர் வாஸ் சம் மல்டிபிள் டிஸ்கஷன். அவர் வந்து வேண்டான்னு சொல்லி பேக் ஃபயர் ஆகி தென் வந்து மகிழ் திருமணி வந்தார். ஓகேங்களா?
பி பி ஃப்ராங்க் அண்ட் பி ஓப்பன். கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. லைக்காவா இல்லை மகிழ் திருமேனியா இல்லை அஜித் தான் நமக்கு தெரியாது. பட் சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிற ஃபோட்டோஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் வாஸ் கான்சென்ட்ரேட்டிங் மோர் ஆன் தி வேர்ல்ட் டூர். வென் ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி பண்ணுறோம், ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளோ அண்ட் டச் இருந்தால் மட்டும்தான் அது இதுவாகும். என்னோட பாயிண்ட் நான் எனக்கு வந்து கிரவுண்ட் ரெடி எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், இது முடிங்க, நான் உங்களுக்கு என்ன நடந்துன்னு சொல்றேன். என்னோட பாயிண்ட் என்னன்னா இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் அஜித் சார். என்னன்னா அந்த டச் வந்து மிஸ் ஆயிடுச்சோன்றது வந்து மகிழ் திருமேனி வாஸ் குட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், அது எனக்கு நல்லா தெரியும். மேபி நீங்க அவருடைய ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்லாம் பெரிய இம்ப்ரெசிவா இருக்காது, போட்டோஸ்லாம் பெரிய இம்ப்ரெசிவா இருக்காது. பட் ஹி இஸ் a good writer, screen play writer, I mean story writer. அதுல வந்து I think that there may be surprise and there may be good I mean ஓரளவு டீசன்ட் மூவியா அது இருக்கும்ன்றது என்னோட அப்சர்வேஷன். பிரசாந்த் ப்ரோ இந்த படம் பிரேக் டவுனோட இன்ஸ்பிரேஷன் சொன்னாங்க, அது உண்மையா? உண்மையான்னு கூட தெரியாது, பட் கேள்விப்பட்டது, சினிமா சர்க்கிள்ல இருந்து கேள்விப்பட்டது என்னன்னா அஜித் சார் எப்போ வந்து இடையில இப்போ இந்த பைக் இதெல்லாம் போனாரு அப்படின்னா இவங்க ஃபண்டு போட்ட முடியாம ஸ்டால் ஆனப்போ தான் வேற வழி இல்லாம அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கில் சரி ஏதோ ஒரு என்கேஜாக நம்மளை வச்சுக்கணுமே, நம்ம டவுன் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு அப்படி போனது தான். நிறைய இடங்கள் டூர் போனது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் தான் அவர் வெளில போனார். அண்ட் இஸ் ஆக்சுவலி ப்ரொடியூசர்ஸ் ஆக்டருங்க, ஆக்சுவலி ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர். நீங்கள் வந்து பயங்கர ஃப்ளாப்புன்னு சொல்கிற பெரிய அஜித் படங்களே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் இன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் போட்ட காசு திரும்பி வந்துடும். இன்னொன்று ஒரு ப்ரொடியூசர் நட்ட மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா கூடவே இருந்து அவர் லாபம் வர வரைக்கும் கூட இருந்து அவருக்கு அரசேற்றி விடுற ஆள் வந்து ரொம்ப சில நடிகர்கள்ல அவ்வளவு சீக்கிரம் வந்து அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா இல்ல பிரசாந்த் ப்ரோ நீங்க சொன்னது ஓகே தான். ஆக்சுவலி லிங்குசாமி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு என்னன்னா ஜி வந்து அஜித் வந்து ஃபுல் ரேசிங்ல இருந்தாரு, இன்வால்வ்மெண்ட் இல்லன்னு. இல்ல டைரக்டரோட அப்ப நான் சொல்றேன் நீங்க படத்தை நிறுத்திட்டு போயிருக்கலாமே. இன்னொன்னு அந்த அஜித் சாரோட இந்த மென்டாலிட்டி வேலை அவரு போக்கஸ் வந்து இது கம்ப்ளீட் ஒரு டைரக்டரோட இதுதான். பிரதர் நான் திருப்பி சொல்றேன் பிரதர், இதெல்லாம் இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படிங்கறதெல்லாம் வந்து சப்பக்கட்டு. சும்மா ப்ரோ எப்படி ப்ரோ பண்ணுவாங்க, எந்த ஆக்டர் பண்ணுவாங்க அது மாதிரி இன்வால்வ்மெண்ட்? சப்பக்கட்டு ஏன் பிரதர், அத்தனை கோடி உள்ள போட்டுக்கிட்டு இன்வால்வ்மெண்டே இல்லாம ஒரு படத்துல வந்து உட்கார்ந்து நடிச்சிட்டு போவாங்களா? எந்த ஆக்டரும் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்களேன், ஒரு படம் போய் பண்றீங்க உங்களுக்கு விருப்பம்ல, ஆனா நீங்க இன்வால்வ்மெண்டா தானே பண்ணுவீங்க பிரதர். அதெல்லாம் நீங்க சின்ன நடிகர்களே ப்ரோ அவ்வளவு சிரமங்கள் இருக்கும் பிரதர். ஆனா நீங்க டேக் அப்படின்னு சொன்னா ஃபுல் கமிட்மெண்டோட தான் உள்ள போய் பண்றாங்க. யாருமே அந்த சங்கடங்களை ஸ்கிரீனுக்கு முன்னாடி காட்டுறது இல்லைங்க. ஐ மீன் கேமராவுக்கு முன்னாடி அந்த சங்கடங்களை காட்டுறது இல்லை. ஷார்ட் முடிஞ்சுனே வந்து புலம்புவாங்க, நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான். ஆனால் ஷார்ட் போகும்போதோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேபி இருக்கலாம் பிரதர், இருக்கலாம் அப்படி ரொம்ப அரகண்டாக ரூடான ஆக்டர்ஸ் வந்து இருக்கலாம். பட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15% தாண்டி இல்லை பிரதர். எல்லாருமே கமிட்டடாக பக்காவாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. எங்கே நீங்கள் வந்து மோஸ்ட் படங்கள் எங்கே வந்து தவறுது அப்படின்னா டைரக்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷனோ பிளானிங்கோ இல்லாமல் டைரக்டர்களை விட இங்கே டைரக்டர் அப்படின்னா வெறும் டைரக்டர் மட்டும் சொல்லிடுறோம், அந்த டீம் ஒவ்வொரு நாள் அந்த செலெக்ஷன் தப்பாக போயிடும் ப்ரோ. நீங்கள் துப்பாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அன்றைக்கெல்லாம் ஏன் முருகதாஸ் சார் வந்து பீக்கில் இருந்தார் அப்படின்னா அஜய் ஞானமுத்து கூட இருந்த அசோசியேட் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளோ ஷார்ப்பான ஆட்களை டீம் வச்சுருந்தார் முருகதாஸ் சார். அதனால தான் அடித்து தூக்கி ஜெயிச்சா அப்படி அன்றைக்கெல்லாம். ஸோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அது ஒரு ட்ரீம் டீம் மாதிரி உங்களுக்கு டக்குன்னு செட் ஆகுங்க. அந்த டீம் செட் ஆகலைன்னா பிரதர் கோஆர்டினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் லைக் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தாங்க. கிட்டத்தட்ட ஒரு அந்த கோர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 20-30 பேர் இருப்பாங்க பிரதர். அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா கதை வேற, கதை கந்தம். நீங்கள் நினச்சது எல்லாமே டபுள் மடங்கு டைம். இப்போ லோகேஷ் மாதிரி ஆட்கள்லாம் எதில் பெரிய கிஃப்டட் அப்படின்னா அந்த டீம் தான். ஏன்னா நீங்கள் ரைட்டிங்காக பார்த்தீங்கன்னா கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 10 டைரக்டர்ஸ் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிற டைரக்டர்ஸ் இருக்காங்க. எக்ஸிகியூஷன் பெஸ்ட் அசோசியேட் டைரக்டர்ஸ் லோகேஷோட இருக்காங்க, பெஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட இருக்காங்க. ஒரு படம் கீழே போனால் கூட இன்னொரு படம் தட்டி தூக்கிட்டு மேலே வந்துடும். அது ஏன்னா ப்ரோ ஆக்சுவலா லோகேஷ் வந்து அவர் இல்லாதே பாத்தீங்கன்னா அங்கங்க 4-5 போர்ஷன் அங்கங்க போயிட்டு இல்ல அதுதான் பிரதர். ஏன்னா நம்பி விட முடியும், ஏன்னா இவரோட ஹார்ட் பீட் மாதிரி அவங்க நீங்க போயிட்டு வந்து டவுட் பண்ண வேண்டியது இல்லை. அவங்க வந்து இவரோட விஷன் என்னன்னு தெரியும், அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே தெரியும் பிரதர். பேஷனேட்டா பண்ணுவாங்க. ஆமா பிரதர், நீங்க நிறைய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல்லே 5 தடவை அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பான்.
நீங்க ஒரு 5 நாள் வந்திருப்பா மாறி இருப்பான். நீங்க அவனுக்கு கதை என்ன டைரக்டர் மூட்ல இருக்காரு, அந்த சீன் என்ன பேசிங்ல இருக்கு, என்ன மேக்கப்பு, என்ன கண்டினியூட்டி, இந்த மாதிரி எந்த விஷயமே தெரியாமங்க வேற வழி இல்லாம டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்கெடியூலுக்கு ஒருத்தனை ஹையர் பண்ண வேண்டிய படங்கள்லாம் நிறைய நடக்குதுங்க. நீங்க அந்த இடத்துல என்னன்னா டீம் கோஆர்டினேஷன் ஜீரோவா இருக்கும். எல்லாத்தையுமே அந்த டைரக்டர் தோல்ல தாங்கி நடப்பாரு. சிம்பிள் எக்ஸாம்பிள் லோகேஷ் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு மாஸ்டர், ரெண்டாவது மாஸ்டர்லாம் வந்து டெல்லியில ஷூட் பண்ணும்போது அவங்க வந்து பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. அதே தான் லியோ படத்துலயும் அவங்க வந்து தே ரிலீஸ்ட் அப்ரிசியேஷன் வீடியோ ஃபார் தி இப்போ ஐ மீன் சப்போர்ட்டிங். லியோ வாஸ் a monumental, அதாவது விஎஃப்எக்ஸ்ல வந்துங்க மானுமெண்டல் ஒர்க் வாஸ் இன்வால்வ். அவங்க எடுத்த டைமுக்கு பிரதர் அந்த ஒர்க் வந்து அவ்வளோ ஒர்க் இன்வால்வ்டுங்க. அது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாமே பிரிச்சுங்க தூங்காமல் ஒர்க் பண்ண அந்த அசோசியேட் அசிஸ்டன்ட்ஸ்னால தான் அந்த படம் வந்து பாசிபிள் ஆச்சு. அந்த படம் பிடிச்சிருக்குது பிடிக்கல அது ரெண்டாவது விஷயங்க. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணி டைமுக்கு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரே காரணம் அந்த செம டீமுங்க. இப்போ இந்த டீமுகள் வந்து இப்போ நாகேஸ்வன் சார் போட்டிருக்காரு கல்கி. இது என்னன்னா வெறும் 20 பேர் தான் அவ்வளோ பெரிய படத்துக்கு கூட இருந்தது அந்த கோர் டீம். ஆனால் அந்த 20 பேர் 3 வருஷம் சோறு தண்ணி இல்லாமல் நல்லது கெட்டதுக்கு போகாமல் உட்காந்து உழைக்கிறான் பாருங்க. அந்த டீம் பெருசாக ஜெயிச்சிருது பிரதர். யார் யாருங்க ஒரே நிமிஷம் டேக் 2 செகண்ட்ஸ். உங்களோட பேச முடியுமோ தெரியல, இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி கனெக்ட் ஆச்சு. ஆனால் ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன்னா ரோஸ் ஓத் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி கிஃப்டட்னா. தேங்க்யூ ப்ரோ. ஆமா, அதை சொல்லணும்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ரீச் பண்ண முடியும் உங்களைய. ரொம்ப நன்றி ப்ரோ. பெரிய வார்த்தை. கண்டிப்பாண்ணா. இல்ல ப்ரோ, ரொம்ப என்னன்னா நல்லதை பண்ணி நல்லதை கொடுத்து ப்ரோ, அதுல லாபம் சம்பாரிச்சு. இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்டர் பண்றதுக்கு எனக்கு நல்லா இல்ல, பட் இந்த அளவு சொல்லணும்னு தோணுச்சு. இல்ல தேங்க்யூ. கண்டிப்பாண்ணா, இதே மாதிரி நிறைய பண்ணுங்கண்ணா. இல்ல ப்ரோ, ட்ரை ஃபிட்டு எல்லாமே பண்றது, காலர் ஷர்ட்டு இப்போ இதுக்கு மட்டுமே இந்த ஆஃபீஸ் போகிறதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு காலர் ஷர்ட்டுக்கு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை ஃபிட் ரெடி பண்ணுறேன். அடுத்து இந்த எல்லாரும் இந்த இது கேட்டிருந்தாங்க, இந்த ஜட்டி படின்னு கேட்டிருந்தாங்க, அதுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது கண்டிப்பா நிறைய பண்ணுங்க. நிறைய பேருக்கு இல்லை, நிறைய நார்மல் ஐ மீன் கொஞ்சம் அஃபோர்டபுளாக பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. நன்றி. அங்கே கோயம்புத்தூர் தாங்கண்ணா, நிறைய பேர் சொன்னாங்க, எல்லாமே நல்லாக்குன்னு சொன்னாங்கண்ணா. இல்லை ப்ரோ, பெருசு யார் சொன்னாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா ரொம்ப சின்ன பிஸ்னஸ் ப்ரோ, பெரிய கனவோட சென்னையில பிரான்ச் போடுங்க பிரசாந்த் அடுத்த வருஷம் தலைவா. ஏன்னா கொஞ்சம் காசு இன்வெஸ்டருக்கு வெயிட்டிங் தலைவா. ஒரு இன்வெஸ்டர் பேசிட்டு இருக்கேன், ஒரு பெரிய காசு தேவைப்படுது தலைவா. ஒரு அந்த காசு உள்ள வந்துருச்சுன்னா இது ஒரு 100 கோடி ரூபா பிஸ்னஸா மாத்திடுவேன். ஸோ அதுக்கு முக்கியமா கூடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து கம்ப்ளீட்லி நல்லா இருந்துச்சுங்கண்ணா. தேங்க்யூ. இந்த கோல்டு சீசனுக்கு ஹூடி போடுறேன். போன ஹூடியோட இந்த ஹூடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு குவாலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஏங்க நீங்க இருக்கும்போது நீங்க ஹூடி டிஷர்ட் எல்லாம் பேசுறானுங்க, நான் இருக்கும்போது ப்ரோ கேக்குதா ப்ரோ கேக்குதா ப்ரோ அப்படின்றானுங்க அவனுங்க. ஆமா அது மட்டும் தான் கேக்குறாங்க. பிரசாந்த் ப்ரோ இந்தியன் 2 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க தான் ஃபோன் பேச போயிட்டீங்க நேத்துக்கு. பிரசாந்த் பேசுன மாதிரி ஹாய் சாப்பிட்டியா நீங்க சாப்பிட்ட அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட. இல்ல ப்ரோ பிரசாந்த் ப்ரோ வர இப்போ கார்த்தி ப்ரோ நைட் ஆனா இந்த 12:30-1 ஃபோன் வருது போயிட்டு ஒரு 6 மணி நேரம் ஃபிகர் இருக்குங்க. அவனும் வாழணும்லங்க, எங்க வயசாகுதுங்க. எப்ப பார்த்தாலும் தனியாவே உட்காந்துட்டு வானத்தை பார்த்துட்டு இந்த டைம் பாஸ்லயே அவனும் தான் எத்தனை நாள் இருப்பான். அவனுக்கும் குழந்தை குட்டியோட வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் இல்லைங்க. ஏதோ நல்லது நடந்தா பரவாயில்ல நண்பனுக்கு. பிரசாந்த் ப்ரோ கரெக்ட் தானே? பிரசாந்த் ப்ரோ இந்தியன் வேட்டையனுக்குலாம் ஸ்பெஷல் டி-ஷர்ட் இருக்கா, போடுறீங்களா? பண்ணிட்டா போகுது பிரதர், எனக்கு தெரியல. இப்போ ஒரு கஷ்டமா ஒரு டிஷர்ட் பண்றேன். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு இங்கேயே மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன், எனது நம்ம குரூப் அப்படிங்கிறக்காட்டிக்கு. ஐ திங்க் நாளைக்கு லான்ச் பண்றேன். உங்களுக்கு எந்த வருஷம் பிடிச்சிருக்குதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு 1985ல பிறந்திருக்கீங்க, இல்லை வந்து 1975ல பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எந்த வருஷம் பிடிக்குதோ, எந்த வருஷத்தை இன்புட் பண்ணாலும் கஸ்டம் மேடா அந்த வருஷம் போட்டு உங்களுக்கு டிஷர்ட் வீட்டில் கொண்டு வந்து தந்துடுவோம். எந்த அடிஷ்னல் காஸ்ட்டும் கிடையாதுங்க. 399 ரூபா 3D பிரிண்ட் எடுங்க, ஐடென்டிட்டி பிரிண்டோட பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிளாக்ல மட்டும் ஆரம்பிக்கிறோம். பிளாக்கு
அந்த வருஷம் வந்து ஒயிட்டில் இருக்கும். 3D ஹை டென்சிட்டி பிரிண்ட்டுங்க. கொஞ்சம் தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொரசொரன்னு இருக்கும், அப்படி சூப்பராக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒன்று பிளான் பண்ணுறோம். இது ஓரளவுக்கு கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள் எதாக இருந்தாலும் சரி அதை வந்து கஸ்டமாக பிரிண்ட் பண்ணி தர போகிறோம். அடுத்து சென்டென்சஸ் ஓகே ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எந்த டிசைன்னாலும் சரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இது வந்து 10 டிஷர்ட்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு டிஷர்ட் கொடுத்தீங்கனாலும் அந்த ஆர்டர் எடுத்து இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் வித்தவுட் அடிஷ்னல் காஸ்ட்டு டெலிவரி பண்ணலாங்கிறது ஐடியா. ஏன்னா நிறைய பேர் இந்த கஸ்டம் டிஷர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக 1000 ரூபாய்ன்னு போட்டு ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. அவ்வளோவெல்லாம் ஆகாதுங்க. அதனால என்னென்னா ஒரு பேசிக் லாபம் வச்சு எனக்கு என்னென்னா கஸ்டமர் அக்விசிஷன் நல்லாயிருக்கும். நம்ம அந்த கஸ்டம் டிஷர்ட் கொடுக்குறப்போ அவங்க வாங்கி பார்த்து குவாலிட்டி பிடிச்சி போச்சுன்னா நமக்கு இன்னொரு ஆர்டர் தருவாங்க. ஸோ அந்த நம்பிக்கை. அதனால் அந்த விஷயத்துக்காண்டி பண்ணுறேங்க. சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜிம் வேர் வந்துடும். ஒரு 15 நாளில் ஜிம் வேர் வருது. பாட்காஸ்ட் வருது. இந்த பாட்காஸ்ட் ரூமை தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு தான் இந்த வால்பேப்பர்லாம் ஒட்டுறோம். ஒட்டி ஃபர்னிச்சர்லாம் வாங்குறோம். ஒரு மாசமா சொல்றேன்னா ஐயப்பா ஒரு காரியம் பண்றது அவ்வளவு நீ நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்ல ஐயப்பா. நீ வந்து பாட்காஸ்ட் வந்து இப்ப பேசுறது அப்படியே பேசினா ஜாலியா இருக்கு. இல்லடா அப்படி இல்லடா, வீடியோ ஃபார்மேட்டா வர்றதப்பா ஐயப்பா. உனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குடா. ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருக்கானு. நான் பாட்டு ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு பேச முடியாது இல்லையடா. இப்பதானே ஒரு கேமரா வாங்கினேன், சோனி A7IV. நம்ம செட் பண்றதுன்னா ஸ்டாண்டர்டு அப்படி கிடையாதுடா. அதுக்குன்னு மட்டி ஸ்டாண்டர்ட்ல பண்ண முடியாது இல்லையா. இது ஆடியோ அதங்காட்டி ஓகேடா. வீடியோ வந்து நம்ம மட்டியா சும்மா 2 சேரை போட்டு அசிங்கமா அது நல்லா இருக்காதுடா. கொஞ்சம் ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டா பண்றீங்க நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, அதே நீங்க வீலாகா போடுங்க. பாட்காஸ்ட் ரூம் செட்டப் பண்றீங்களா, அது ஒரு வீலாகா. இல்ல அதுதாங்க. இல்ல பாட்காஸ்ட் வந்து அதான் கண்டிப்பா இதா தான் வருதுங்க, வீடியோவா தான் வருது. இப்பதான் சோனி A7IV ஒரு கேமரா வாங்கினுங்க. அது கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. இன்னொரு சோனி A7IV வேணும். அது இன்னொரு 2.5 லட்ச ரூபாய் வேணும். அதை புரட்டணும். சேர் வாங்கணும். உங்க ஐபோன்ல நீங்க எடுக்கலாம் பிரதர். ஐபோன் வந்து 3rd கேமரா யூஸ் பண்ண போறோம் பிரதர். காமன் ஆங்கிளுக்கு மட்டும் ஐபோன் 2 சோனி பிளஸ் ஒரு ஐபோன். இதுதான் ஐபோன்ல சோனி லென்ஸ் சென்சர் தான் யூஸ் பண்றாங்க பிரசாந்த். அதுவே நல்லா தான் இருக்கும். இல்ல ப்ரோ, அதான் சொல்றேனே, 3 கேமரா வேணும் பாட்காஸ்ட்க்கு. ஒன்னு வந்து நம்ம கெஸ்டோட ஆங்கிள், ஒன்னு நம்ம ஆங்கிள், ஒன்னு வந்து ஒரு ஜெனரல் ஆங்கிள். ஸோ ஜெனரல் ஆங்கிளுக்கு ஐபோன் யூஸ் பண்ணிக்குவேன். கெஸ்ட் அண்ட் இதுக்கு சோனி யூஸ் பண்றேன். இது ஏன் இது இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, லைட் எல்லாம் என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. பண்ணிட்டு அப்புறம் பொறுமையா எக்ஸ்டர்னலா வெளியில போயிட்டும் இன்டர்வியூஸ் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்ட்டு தான் அதை ஸ்ட்ராங் பண்றேன் ப்ரோ. இந்த காசு புரட்டுறது தான் பெரிய தலைவலி. அதனால கொஞ்சம் கொஞ்சமா புரட்டி போட்டு ஒன்று வாங்கிட்டேன். இன்னொரு கேமரா, இன்னொரு ஒரு 2-3 லட்ச ரூபா செலவு இருக்குதுங்க. அதை உருட்டி பண்ணிட்டுன்னா செட் ஆயிருங்க. ப்ரோ எப்போ ப்ரோ அவினாஷி கடையில் இருப்பீங்க? அவினாஷி கடை அடுத்த மாதம் தான் வரும் நண்பா. அடுத்த மாதம் கடைசியில் தான் வருவேன். அது வரைக்கும் கஷ்டம். ஓகே, நான் சென்னையில் தான் இருக்கேன். அங்கே சிறுமுகை. அப்படியா? வர ஒரு நாள் நீங்கள் எப்போன்னு பார்த்தா. திருப்பூர் தான் வீடுங்களா? சிறுமுகை தெரியுங்க. சிறுமுகை எல்லாம் தெரியாம சிப்காட். ஆமா, அதெல்லாம் தெரியுங்களா? தெரியும். நீங்க எப்போ போறீங்கன்னு ட்வீட் மட்டும் போடுங்க. நீங்க கடைக்கு வர்றீங்கிறீங்க. நன்றி. நிறைய பேர் அடுத்த படம் எது நீங்க அடுத்த படம் 2-3 படம் லைன்ல இருக்கு ப்ரோ. எப்போ எது ரிலீஸ் ஆகும்னு தெரியாது. 3 படம் நடிச்சு முடிச்சாச்சு. 2 படம் டப்பிங் முடிச்சாச்சு. ஒரு படம் டப்பிங் பெண்டிங். இந்தியன் டூ எப்படி இன்சைட் டாக்ஸ் எப்படி இருக்கு? டாக்ஸே இல்லைங்க, எதுவுமே இல்ல. எதுவுமே உண்மையாலுமே அந்த படத்தை பத்தி எதுவுமே யாருக்குமே தெரியல. நல்லா தான் விடுங்க. ஓவர் ஹை மாதிரி ஏத்தி விட்டு அப்புறம் இது இல்ல எதுவுமே இல்ல. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இல்ல. அந்த அளவுல தான் இருக்கு. கமலுக்கு இருக்கும், பட் ஆனா சங்கர்னால அப்படி இருக்கும். இல்ல தெரியல ப்ரோ. இது அதான் சொல்றேனே உங்களுக்கு பெரிய ஃபீல் பண்றீங்களா? அந்த ட்ரெய்லர் கட் வந்து ரொம்ப அவுட்டேட்டடா இருந்துச்சு உங்களுக்கு. அதான் ப்ரோ, அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு மாதிரி நான் லீனியரா இருக்கு. இல்ல பழைய இல்ல பெருசா எக்ஸ்போஸ் பண்ணாம ஒரு மாதிரி கீப் ஐ மீன் அது சந்தோஷம் ப்ரோ. பட் அது ஏன் வந்து எடிட்டர் ஆண்டனி மாத்துனாரு? என்னன்னா பிரதர், அது பண்ணலாம் பிரதர். இன்னைக்கெல்லாம் வந்து இப்ப அனிமல் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மொத்த கதையுமே கிட்டத்தட்ட நமக்கு தெரியும் அந்த இதுல. ஆனாலுமே படம் ஹிட் ப்ரோ. ட்ரெய்லர்ல தான் ப்ரோ நம்ம படத்தை காமிக்கவே முடியும். ஐயோ, நான் தப்பா சொல்லுங்க. என்னோட அப்சர்வேஷன் சொன்னேன். என்னன்னா சங்கர் மேபி கெப்ட் சம்திங், பட் எனக்கு தெரிஞ்சு சங்கர் வெரி அவுடேட்டட். இப்போ அவுடேட்டட்.
இல்ல அது ப்ரோ அவுடேட்னு சொல்ல என்ன முடியாது, இன்னும் பிக் படம் பாஸ் நம்ம பார்க்கல. டைலாக் எல்லாம் போட்டு பட் இந்த வச்சிருக்காங்க ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பெருசா இம்ப்ரெஸ் ஆகல, அதான் உண்மைங்க. இல்ல ப்ரோ அந்த ட்ரைலர் கட்டே அவுடேட்டடா தான் இருந்துச்சு ரொம்ப இல்ல அதுதான் பிரதர், ட்ரெய்லர் கட் வச்சு நம்ம டைரக்டர் இடம் போட முடியாதுங்க. என்ன மேட்டர்னா, நீங்க அந்த எடிட்டர் வந்து கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படி, இல்லைங்க இது ஒர்க் ஆயிருங்க அப்படி, சரி டைரக்டர் சரி ரைட் ஓகே அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ எடிட்டர் ஒர்க் போருங்க. நீங்க ஒரு மொக்க படத்தை கூட பிரதர் ட்ரெய்லர் பயங்கரமா கட் பண்ண முடியும். அதனால ட்ரெய்லர் சரியா கட் பண்ணலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிட்டாங்கன்னா வேற லெவல் ஹிட் ஆகும். பிரசாந்த் ப்ரோ எதுக்கு அவரு எடிட்டர் ஆண்டனி மாத்தினாரு தெரியல ப்ரோ, அவரு அவுட்ரேட்டடா என்னன்னு தெரியல, அது அவங்களுக்குள்ள என்ன பண்றது தெரியல. பிரசாந்த் ப்ரோ அவர் மொக்க படத்தை கூட ட்ரைலர் சூப்பரா கட் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அதுக்கு எத்தனை எக்ஸாம்பிள் இருக்குதுங்க சொல்லுங்க ப்ரோ. ஸ்டார் மூவியே இருங்க, இருக்கு. சமீபத்திய எக்ஸாம்பிள் எது? ஸ்டார் ஏதோ ஒரு படம் இருந்ததுங்களே பயங்கரமா, நிறைய இருக்கு ப்ரோ, கரெக்டா டக்குன்னு யோசிச்சா வர மாட்டேங்குது. கார்த்திகேயன் சொல்லுவோம், நிறைய இருக்கு ப்ரோ, நிறைய படம் இருக்கு. பிரசாந்த் ப்ரோ நீங்க வடக்குப்படி ராமசாமி ரிவ்யூ பண்ணீங்களா? ஆமா ப்ரோ பண்ணேன். நீங்க சில நேரம் நீங்க நினைச்ச படமே ரிவ்யூ பண்ணாம இருக்கீங்க. இல்ல இந்த படம் பண்ணிட்டீங்க. தெரியல ப்ரோ, சில டைம் பண்ணுவேன், சில டைம் பண்ண மாட்டேன். ஆமா, நான் பெரிய இவரு பிரகாஷ்ராஜ் கேரக்டர் ஆக்டிவிட்டு வருஷத்துக்கு 100 படம் நடிக்கிறேன். ஏங்க நாம நாம நடிக்கிறதே 2 படங்க, அது அந்த பொறுமையா வருது, என்னத்த போய். செம்ம கெட்ட ப்ரோ இல்ல. ஆமாங்க, இப்போ ஒரு கெட்டப் போட்டேன், நல்ல ஒரு கெட்டப் போட்டேன். ஆமாம்மா, அது சரியான கெட்டப்பு, சட்டி மாதிரி எங்க அம்மா. பேர் இருந்ததுல பேர். ஆமாம்மா, அது ஒண்ணுதான் குறைச்சு. கார்த்திக் ப்ரோ சரி நண்பர்கள், நான் வரேன், சாப்பிட்டு வரேன், பசிக்குது. கார்த்திக் ப்ரோ சாப்பிட்டுட்டே பேசுங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, கேக்குதுங்களா? சரி, இல்லை ஒரு சின்ன பர்சனல் கொஸ்டின் தான். நிறைய ட்வீட்ஸ் பார்த்தேன், நீங்கள் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க போல இருக்கு. மேபி ஓகே, இப்போ தளபதி வராரு, சப்போர்ட் யாருக்கு? திமுக யார் இருக்காங்களோ அவங்க சப்போர்ட். ஓகே டன். பிகாஸ் பேசிக்லி ஐம் ஆல்சோ டிஎம்கே ஃபேமிலி. ஐ மீன் பட் விஜய்னு வரும்போது விஜய் பக்கம் தான் நிற்போம், அதுக்காக கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு விஜய் ஃபேன் தான், ஆனா விஜய் கொஞ்சம் இன்னும் தைரியமா பேசலாம் டிஎம்கே பத்தி. எதிர்த்து பேசிட்டு தான் இருக்காரு, பேசுவார், நிறைய பேசுவார். சொல்கிறேன், ஐ மீன் இனிஷியல் ஸ்டேஜில் இது. பட்டு நான் வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2 டேஸாக நிறைய ட்வீட்ஸ் பார்க்குறேன். ஏதோ விஜய் வந்து செத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்லாம் நிறைய ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. சீயிங் டிஸ்ஹார்டனிங், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பர்சனல் அஃபிஷியல் அந்த பொலிட்டிக்ஸ்ன்ற மாதிரி இல்லாமல் ஃபேமிலியை அப்யூஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது. அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுங்க. சொல்கிறேன், ஜஸ்ட் இங்கே ஷேர் பண்ணுறேன், வேற ஒன்று வி ஹேப்பன்ஸ். பிகாஸ் எனக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதில்லை, அதான் சொல்கிறேன், வேற ஒன்று. கார்த்திக் ப்ரோ உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஆசை இருக்குதா? அதெல்லாம் இல்லைங்க. பாத்தியா, எங்க அண்ணா இருக்க வரைக்கும் எப்படி பேசிட்டு இருந்தீங்க, எங்க அண்ணா நல்லா பேசிட்டு இருந்தாரு, புஸ்தரமா பேசுறீங்க பாத்தீங்க. இல்ல ப்ரோ, பிக் பாஸ் ஓடிடி மாதிரி தமிழ்ல வச்சாங்கன்னா நீங்களே பிரசாந்த் ப்ரோ எல்லாம் உள்ள போனா அப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். பிக் பாஸ் ப்ரோ அப்கமிங் தமிழ் மூவிஸ் எந்த மூவிஸ் ப்ரோ நல்லா பேசுற மாதிரி இருக்கும் in terms of collections and reviews? கண்டிப்பா பெரிய படம் எல்லாமே கலெக்ஷனா வந்து பெருசாகிடும், இந்தியன் கோட்டு இதெல்லாம் ஆகிடும். இப்போ ரிவ்யூவாக என்ன இருக்கும்ன்றதெல்லாம் கெஸ் பண்ண முடியாதுங்க, ட்ரைலர்லாம் வந்தால் சொல்ல முடியும். ப்ரோ நீங்க தங்கலன்ல ஒரு ரிலீஸ் டேட் ஐ மீன் ஆகஸ்ட் 15 மாதிரி நீங்க போட்டிருந்தீங்க, பட் அஃபிஷியலா அதை எதுவும் ரிலீஸ் பண்ணல. ஆகஸ்ட் 15. ஓகே.
ப்ரோ இப்போ ஒருத்தர் தங்கலான் கேட்டாரு. சரி இல்ல சரி கண்டிப்பா பண்ணுங்க கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க பேசுங்க. இல்ல இப்போ ஒருத்தர் கேட்டாரு இது விஜய் செத்துட்டா பரவாயில்லன்ற மாதிரி. நான் ஒன்னு அப்சர்வ் பண்ணேன். அதாவது இன்னைக்கு சோசியல் இது மீடியால செத்துட்ட வந்துட்டு பரவாயில்லையா? யார் அது? அப்படின்னு இல்ல அவர் ஒருத்தர் சொன்னார்ல. இல்ல அந்த மாதிரி பேசுனாங்க. விஜய் இல்ல செத்துட்டா இல்ல கூட அதுதான் பரவாயில்லன்னு ஒரு இது அந்த ஸ்பேஸ்ல மாதிரி பேசுனாங்க. பேசுறாங்கன்னு இல்ல அதான் அதுதான் நானும் சொல்ல வரேன். ஸோ இன்னைக்கு சோசியல் மீடியால வந்துட்டு ஜஸ்ட் 200 ருபீஸுக்கும் தன்னோட சுய அறிப்பை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிறதுக்காகவும் என்ன வேணாலும் பேசுறதுக்கும் யாரை வேணாலும் எப்படி அபியூஸ் பண்றதுக்காகவும் ஆள் நிறைய இருக்காங்க. கரெக்ட் சூப்பர் கரெக்ட். ஸோ இது வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு பொருளாவே எடுத்துக்க தேவையில்லை. இது இது irrespective யாரு of என்ன any யாரு actor. என்ன சொன்னாங்க? செத்துட்ட பரவாயில்லன்னு யார் சொன்னாங்க? இல்ல ஒரு இல்ல அது அவர் தான் சொன்னாரு. இல்ல நான் இல்ல இப்போ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் த்ரூ தி சம் அந்த ட்விட்டரில் வந்து சம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அதில் வந்து சம் பீப்புள்ஸ் ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் தட் விஜய் செத்துட்டா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விஜயோடைய ஒய்ஃபையும் யார் சொன்னது அப்படி? எனக்கு தெரியலங்க. நான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு 1 to 1 தனியாக அனுப்புகிறேன் டிஎம் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் வந்து அதை பார்த்துட்டு தான் இந்த ஸ்பேஸில் நான் ஜாயின் பண்ணேன். இது வரைக்கும் ஐ நெவர் ஜாயின் இன் எனி ஸ்பேஸ். இஸ் ஃபர்ஸ்ட் மை ஸ்பேஸ். ஐ மீன் டிஸ்கஷன். சரி விடுங்க, அந்த மாதிரி டாக்ஸிக்கான அதுதான் நான் ஐ நெவர் திங்க் நெகட்டிவ் எனிதிங் அபவுட் தட். பட் என்னன்னா அது கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. பிகாஸ் நாங்களாம் வந்து சின்ன வயசுல வந்து விஜய் ஃபேன். பட் நான் சண்டை போட்டது கிடையாது யார்ட்டுமே. விஜய் தான் பெரிய ஆளுன்னு சண்டை போட்டது கிடையாது. ஐ என்ஜாய் விஜய் மூவிஸ் அவ்வளோ தான். பட் அட் சேம் டைம் வென் இஸ் கம் டு பாலிடிக்ஸ் மை சப்போர்ட் இஸ் வித். அது அந்த மாதிரி ஒரு விஜய் ஃபேன் நான். இல்லை அதான் இது வந்து irrespective எனி ஆக்ட்ரஸ் இல்லை எனி பொலிட்டீஷியன்ஸ் அது வந்துட்டு என்ன இதில் சொல்லணுமோ அந்த இதில் தான் இருக்குது. இவனுங்க எல்லாம் ரொம்ப அதாவது சோசியல் மீடியா ரொம்ப டாக்ஸிக்ங்க. கார்த்திக் ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனால் சோசியல் மீடியா டாக்ஸிக் இல்லைங்க. சோசியல் மீடியா மட்டும் கிடையாது, அரசியலே டாக்ஸிக் தான். எங்க வந்து மோடி வந்து ஒரு சாமிக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்ற வீடியோ போட்டோன்னே இங்க இருக்க மனோ தங்கராஜன் சொல்லி ஒரு மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் போட்டிருந்தாரு உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த போட்டோ போட்டிருந்தாரு. யார்? மோடி பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது அவர் வந்து சாமி முன்னாடி வந்து குழுந்து கும்பிட்ற போட்டோ எடுத்து போட்டு உயிர் இருக்கா அப்படின்னு போட்டிருந்தாரு. கார்த்திக் இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்க ஃப்ரெண்டு தோழர் இதெல்லாம் இருந்துங்க. அரசியல்லாம் இறங்கிட்டீங்கன்னா அடிமட்ட வரைக்கும் இறங்கி அலாசம் வந்த மாதிரி தான் என்ன வேணாலும் பேசுவானுங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கார்த்திக் இன்னொரு விஷயம் சொல்றேன். இவர் தோழராதி வந்து இவ்வளவு வந்து ஜெனியூனா இங்க பேசுறாருல்ல, அவரு சொன்ன அன்னைக்கு போட்டிருந்த ட்வீட்டை பாத்தீங்களான்னு தெரியல. இந்த இந்தியா வேர்ல்ட் கப் வாங்கின அன்னைக்கு நைட்டு அவர் மோடி வந்து விஷ் பண்ணியிருந்தாரு. அதுக்கு வந்து அவர் போட்டிருந்த ஒரு கமெண்ட் சொல்லக்கூட வேணாம். அவரோட இதுல போட்டிருந்தாரு, இவர் வந்து இவ்வளவு ஜெனியூனா இங்க பேசுறாரு, சமூக நீதி அது இதுன்னு பேசுறாருல. அவரு பேசியிருந்த வார்த்தை, ஒரு நாட்டோட பிரதமர் ஆயிருந்தா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு ட்ரோல் பண்றேன்னா அதுக்கான இது இருக்குல்ல. அவர் போட்டுற வார்த்தை என்ன தெரியுமா? சில்லறப்பைய ரெடியா வச்சிருந்தான் போல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். ஐ மீன் கமெண்ட் இல்ல, அவர் போஸ்டே போட்டிருந்தாரு. ஒரு நியூஸ் சேனல்ல வந்து நியூஸ் சேனலோட அந்த கிளிப்பை போட்டு அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு சமூக நீதி? இல்லை வேற என்ன மாதிரியா இருக்கட்டும், ஒரு மரியாதை என்னதான் இருக்கட்டும், இதெல்லாம் இல்லை இங்க வந்து. ஆனா ரொம்ப ஜெனியூனா பேசுறாங்க, நான் வந்துட்டு எல்லாத்தையும் மதிக்கிறேன் அப்படி இப்படின்னு. ஒன்னே ஒண்ணுங்க. ஆனா இது அதெல்லாம் ஒரு விட்டு தான். இந்த பாலிடிக்ஸ்ன்றதே வந்து வெறுப்பு தாங்க. இந்த வெறுப்பை யார் வந்து சம்பாதிக்கிறாங்கன்றதான் விஷயம். அவ்வளோதான். அடுத்தவனுக்கு ஒருத்தனுக்கு கோவம் இருக்கும். இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே யாருக்கு அவங்களுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்கன்றது தான் இங்கே இருக்க பாலிடிக்ஸ். இதில் இருக்கவனை போய் தோண்டி விட்டு அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவன் வந்து அவனுக்கு எதிராக பார்த்தியா அவனால தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு காட்டான், அவன் உனக்கு ஓட்டு போட்டுருவான். இதுதான் எல்லா கட்சியும் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் பிஜேபி. எல்லா கட்சியும் தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் பண்ணி அதில் யார் மெஜாரிட்டியாக ஜெயிக்க முடியுதோ அவங்களுக்கு தான் இந்த அரசியல் நிலைக்க முடியும். நீங்கள் வந்து நியாயம் பேசுகிறேன், நீதி பேசுகிறேங்க, நான் மக்களுக்கு வந்து சாப்பாடு போடுறேன், அதெல்லாம் வந்து எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகுதுங்க, எங்கேயுமே வேலைக்கு ஆகுது. கார்த்திக், சவுக்கு சங்கர் எப்போ வெளியே வருவான்னு தெரியுமா? சவுக்கு சங்கர் விடுங்க, ஃபெலிக்ஸே வெளில வரலைங்க. இன்னும் பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸே வரல. இதெல்லாம் ஜேர்னலிசம் பண்றதுக்குன்னா இவங்களை எதுக்குதான் உள்ள போடுறாங்க? கெஜ்ரிவால்
பேசுங்க கார்த்தி. சவுக்கு சங்கர்ல கொஞ்சம் டைம் ஆகுங்க. டயர்டாக்கி தான் விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளில ஒரு பேசினா எடுபடாது இனிமேட்லாம். இல்ல கார்த்தி, இதுவே வந்துட்டு இதே இந்த இப்ப இவங்கள 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணதே வந்துட்டு இந்த இப்ப வந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல. கள்ளக்குறிச்சி இல்ல விஷயத்தையா இப்ப பயங்கரமான காமெடி என்ன தெரியுமா? சவுக்கு சங்கராவது விட்டுருங்க. இந்த ஃபெலிக்ஸ்னு வந்து பேட்டி தோழர் என்ன தோழர்? ஆமா தோழர் பேட்டி நீங்க என்ன எடுத்தாரு. நினைக்கிறீங்க தோழர்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழர்? அவர் வந்து சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி இருந்தது. கேள்வி கேட்டதுக்கே வந்து ஒரு மனுஷன் இத்தனை நாளா உள்ள உட்காந்துருக்கான். சவுக்கு சங்கராவது விட்டுருங்க. சவுக்கு சங்கர் வந்து இஷ்டத்துக்கு பேசி திமிர்த்தனமா பேசி உள்ள மாட்டினது. ஃபெலிக்ஸ் எல்லாம் பாவங்க. ஆனா சவுக்கு வந்துட்டு இதுக்கு இவர் அவரோட சேனல்ல பேசி இருந்தாரு. இந்த மேட்டர் வந்துட்டு இந்த சேனல்ல ரெட் பிக்சல் போய் பேசினாரு. அதுதான் அவருக்கு ஒரு ஆப்பு வச்சிருச்சு. ஃபெலிக்ஸ் வெளியே இருந்தா கூட அவருக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்க முடியுமா என்னமோ. அண்ணன் 1 மணிக்கு சாப்பிட போறோம்னு போறாரு. கேட்ட டயட்டும் பாரு, அது பாரு. கார்த்திக் ப்ரோ, உடம்பு உங்க பாத்துக்கிட்டியா? ஒப்பீனியன் என்ன? விஜய் சார் வந்து இப்போ அந்த இது பண்ணார்ல, ஐ மீன் 10th 12th பசங்களுக்கு, ஐ மீன் செகண்ட் டைம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். உங்க ஜெயின் ஒப்பீனியன் சொல்லுங்க கொஞ்சம். ப்ரோ நல்ல விஷயம் தானே ப்ரோ. எல்லாம் இருக்கு நல்ல விஷயம் தான். முன்னாடியை விட இந்த டைம் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இது எதுவுமே ஓட்டாலாம் மாறாதுங்க. பாலிடிக்ஸ் ஆனால் இதை பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லைல்ல. வேற வழி இல்லை. ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா. பட் என்னோட ஒப்பீனியன் என்ன, திஸ் இஸ் ரைட் அப்ரோச்ன்ற மாதிரி ஒரு எனக்கு ஒரு தாட். ஏதோ ஓட்டுக்காக சொல்ல, பட் இட்ஸ் அ குட் அப்ரோச். இல்ல அதோட நீங்க சொன்ன இந்த 2 பாயிண்டோட இன்னொரு பாயிண்ட் பார்த்தா, போன மீட்டப்ல விட இந்த மீட்டப்ல ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தாரு. அது ஒரு படபடப்பு இல்லாம ஒரு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தாரு. உங்க டீ கோடிங்லாம் வந்து நீங்க தனியாக வச்சுக்கோங்க. இது வந்து கட்சிக்கு ஒரு செயல்பாடுனா கண்டிப்பா செயல்பாடு தான். ஆனா இது ஓட்டாலாம் பெருசாலாம் மாறாது. ஆனா என்னன்னா ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சாச்சு. அந்த இதுல வேலை நடக்கும்ல, அதுக்காக தான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க, பட்டினி தினம் சாப்பாடு போடுங்க. அதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, கட்சி நான் ஆரம்பிச்சிட்டேன், இந்த கட்சியில வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி 6 மாசம் கழிச்சு அவனே மறந்துடுவான் அந்த கட்சியை. ஆமாப்பா 6 மாசம் முன்னாடி சொன்னாங்கப்பா, அப்போ போய் சேர்ந்தப்பா கட்சியில, அதுக்கப்புறம் எதுவுமே கூப்பிடல எங்களை அப்படின்ட்டுருவாங்கல்ல. அது 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 இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க சார் அப்படி சொல்ல 6 முடியாது இல்ல. இப்போ நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஐ மீன் நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து தே ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீ ஃபுட்ஸ் எல்லாமே பண்றாங்க. அதான் ப்ரோ, அது ஆக்டிவிட்டி இருக்கணும்ல, அது சொல்றேன். இது அப்படி ஒரு ஆக்டிவிட்டி தான், அது தப்பா சொல்லலைங்க. புரியுது. அதாங்க நானும் சொல்றேங்க, ஆக்டிவிட்டி இருக்கணும் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு இயக்கம் அப்படின்னா அந்த இயக்கத்தை கார்த்தி, அண்ணாமலை வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் போறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல அது ரூமரா? போறாரு ப்ரோ, போறாரு. அதான் ஆனா இவங்க சொல்ற மாதிரி 6 மாசம் அந்த மாதிரி அவர் மட்டும் இல்ல, கொஞ்சம் பேர் போறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம் பேர் போறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து இந்தியா ஃபுல்லா இருந்து கொஞ்சம் பேர் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி ஏதோ போறாங்க. அதுக்குள்ளே இவங்க பயங்கரமா கிளப்பி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதான் இவனுங்க அரசியலுக்கு முழுக்காடு அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டானுங்க. அது தெரியல ப்ரோ, பாப்போம். சொன்ன மாதிரி காலம் நம்ம கையில் தான்.
இல்ல கார்த்திக் ப்ரோ, பார்லிமெண்ட் தான் பயங்கர ட்ரெண்டிங்கா வைரலா போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ராகுலும் மோடியும் நேரா மோதிருக்காங்க. நேருக்கு நேரா ராகுலோட பேச்சுக்கு எந்திரிச்சு மோடி பதில் பேசியிருக்காரு, எதிர்த்து பேசியிருக்காரு. இந்துஸ் எல்லாம் வந்து வயலண்ட், தீவிரவாதிகள் வயலண்டா இருக்காங்க இந்துஸ் சொல்லியிருக்காரு. ஆமாமா, அது அந்த ஒரு கிளிப் மட்டும் தான் பார்த்தேன் ட்விட்டர்ல, வேற எதுவும் பார்க்கல. அப்படியே பைசெப்ஸ் எல்லாம் காமிச்சுக்கிட்டு போஸ்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு 5 யாரு ராகுலா? இல்ல டைட்டான ட்ரெஸ் போட்டு வராரா, ஜிம்முக்கு போறாரான்னு தெரியல. வேற வழி என்ன ராபின்சன் அமைதியா இருக்காரு, ஏதாவது பேசுவாரு. சொல்லுங்க கார்த்தி. ஏடிஎம்கே உங்க ஓபிஎஸ்ல இருந்து 2 பேர், முக்கியமான 2 பேர் வந்து வைத்திலிங்கம், இன்னொருத்தவங்களாம் வந்து எடப்பாடியில வந்து சேர போறாங்க போல. என்ன ராபின்சன், உங்களை வந்து வம்புக்கு இழுத்தா நீங்க எனக்கு வந்து ஓபிஎஸ்ஸே லெட்டர் போட்டாரு. அப்புறம் என்ன தாய் விழுந்த சேர்த்த மாட்டாங்க. தாய் ஆனா ஏடிஎம்கேவோட யார் சேர்க்கறாங்களோ 2026 டஃப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னா நிக்கணும் இன்னும் போட்டாரு. அப்புறம் முத நாளே போட்டாங்க, நீங்க தான் என்ன ஏத்துக்கல அந்த லெட்டரை. இபிஎஸ் ஏத்துக்க மாட்டாரியா? ஐயோ, அவர் இந்த கெத்தா நிக்கிறனால தான் இப்ப ஸ்டாண்டர்ட் நின்றுட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு கூட்டம் உண்டாக்குறாரு. புரியுதா? பாருங்க, இஷ்டத்துக்கு பேசிட்டே இருங்க. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து நிக்க போறாங்க பாரு. அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி நிக்க போறாங்க பாரு. எடப்பாடி தாண்டி அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி நிக்க போறாங்க. தானோஸ் மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? தானோஸ் வந்து டிஎம்கே எங்களை யாரும் அழிக்க முடியாது, எங்களை யாராலும் அழிக்க முடியாதுன்னு பேசிட்டு இருக்கீங்களே. அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி எல்லாரும் சேர்ந்து நிக்க போறாங்க பாரு. அப்படியே ஒரு கையை இன்னொருத்தர், ஒரு கையை ஸ்பைடர்மேன், ஒரு கையை அயன்மேன், ஒரு கையை வந்து கேப்டன் நல்லா மாத்தி, ஒரு கையை வந்து அமெரிக்காவா விஜய் வந்து எல்லாரும் வளைச்சு புடிச்சு உங்களுக்கு தூக்கி ஒரே கமத்த போறாங்க பாரியா. விஜய் ஏதோ கடைசில தூக்குற ஆளே வந்து இபிஎஸ் தான் இருப்பாரு, பாத்துக்கோ. எனக்கு தெரிஞ்சு என் தளபதி வந்து பாக்கத்தானே பாக்குற பண்ண முடியாது. பாரியா, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் கிளைமேக்ஸ் தான் உங்களுக்கு. கேப்டன் அமெரிக்கா மாதிரி என் தளபதி வந்து இதுல ஜாயின் பண்ண ஏடிஎம்கே போக போறாருன்னு நினைக்கிறேன் கட்சியில. ரொம்ப திமிரா பேசி திமிரா ஆடிட்டு இருக்கீங்களே பாரு. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் தான் உங்களுக்கு. ஜூலை 12th கன்ஃபார்மா கார்த்தி? கன்ஃபார்ம் தான். அதாவது ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருக்கு. கார்த்தி, இப்போ இந்த படம் கல்கி வந்துட்டு இவ்வளோ நல்லா போயிட்டு இருக்கு, அது வந்து இந்தியன் அஃபெக்ட் பண்ணாதான் 12ங்கிறப்ப? திரும்ப வீக்கெண்டு தான், சனி ஞாயிறு தான் இருக்கும். அதுக்கப்புறம் கம்மியாக தான் இருக்கும். இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் ஓகே, பட் அதர் ஸ்டேட்ஸ், அது முக்கியமாக இங்கே தெலுங்கு இல்லை கன்னடா அந்த பக்கம் போகிறப்ப கர்நாடகாவில் கேரளாலாம் வந்து பெருசாக அஃபெக்ட் இருக்காதுங்க. ஆந்திராவில் கொஞ்சம் இருக்கலாம். பட் அது இன்னும் 3 வாரம் ஆயிடுச்சு இல்லை, 2 வாரம் முடிஞ்சு 3ஆவது வாரம் தானே. ஆமாம். இல்லை, இந்த ஹிந்தி பெல்ட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த கல்கி வந்துட்டு. ஸோ இப்போ இந்தியன் வந்துட்டு நம்ம ஐ மீன் எஸ்பெஷலி தமிழ்ன்றப்ப அங்கே எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகிடுது இல்லை? இந்தியன் டு ஹிந்தில எல்லாம் போகுமா அந்த லெவலுக்கு கல்கி போற மாதிரி? நல்லா இருந்தது வந்து பார்த்துருவாங்க ப்ரோ, அதெல்லாம் கிடையாது. இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட் கூட நல்லா தான் போச்சு. ஏன்னா அதில் வந்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா ஊர்மிளா, மனிஷா கொய்ராலா நடிச்சாங்க. ஹிந்தியில் நல்லா போச்சு. அது எதிர்பார்ப்பு இருக்கு, பார்ப்போம். வர சொல்லுங்களேன். வேற யாராவது கால் பண்ணி வர சொல்லுங்க.
என்னாச்சு? ஏங்க அவரை நிம்மதியை சாப்பிட விடுங்க. அவர் என்ன 1 மணிக்கு அவரே மேல டயட் இருக்காரா? 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஏங்க ஒரு அவர் மணிக்கு ஏதோ சாப்பிட வேண்டியது டயட்டுன்னு சொல்ல வேண்டியது. அவர் ஏதோ வார் ரூம் இப்பதான் கிளீன் பண்ண அப்படின்னாரு. கிளீன் பண்ணிட்டு இப்பதான் சாப்பிட போறாரு நம்ம மனுஷன். பிரசாந்த் ப்ரோ வந்து பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா அவர் என்ன சீமான் கட்சிக்கு தான் போய் பேசுவாரு இப்ப கூப்பிட்டாலும். அது ஒரு பிரச்சனை. ஆனா செமையா பேசுறாருங்க. சான்ஸே இல்லை. இப்போ ஒருத்தரா மைக் எடுத்தாலும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு பாருங்க. அவன் எல்லாரும் லிசன் தான் பண்ண முடியும். அடிச்சு ஐ மீன் தப்போ ரைட்டோன்ற விட அவருக்கான ஸ்கில் வந்துட்டு அது உண்மையாலே பாராட்ட வேண்டியிருக்கு. கார்த்தி ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், ப்ரோ ஆரம்பிச்சிருவாரு. வீடுன்னு எடுங்க, அதுக்குள்ள நம்ம கார்த்தி தூங்கி காலையில எந்திரிச்சிருவாரு. சீரியஸா ரவிச்சன், சீரியஸா தூங்கி காலையில ஐயப்பன் தோசை எழுப்பும் போது தான் எந்திரிக்கிறது. அதுக்கப்புறம் டேய் வந்தீங்கன்னா ஏன்டா பனியன் சட்டி பேசுறீங்க நம்மளையும் திட்டுறது. அதுக்கேத்த மாதிரி ஒரு மோட்டிவ் இல்ல கார்த்திக்கு. ஏன் கார்த்தி நாங்களாம் பெரிய ஒரு பிசினஸ் ஆளுங்களா வரணும்னு உனக்கு மோட்டிவ் இல்ல. சும்மா எங்களை இப்படியே உட்கார வச்சுக்கலாம்னு உனக்கு ஆசை. சரி நீ வியாபாரம் பண்ணிக்க, யார் வேணாண்ணா ஏவத்திக்க. நானும் ரோர் சூத்த கொஞ்சம் சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள ஓடி போயிட்டாரு. ரேட்டிங் இல்ல யாராவது தப்பி தவறி பேசினாலும் என்ன சொல்றாங்க, இஎம்ஐ பத்தி பேசுங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பெரிய டாபிக் இன்னும் எடுத்து கொடுக்குறானுங்க, பேங்க் இஎம்ஐ பத்தி பேசுங்க. நான் மறக்கவே முடியாது. நேத்து யாராவது சொன்னாரு. ஆனா அவர் பேசுறதுல ஒரு காமிக் கலந்த ஒரு சென்ஸ் இருக்கு. அதனாலதான் வந்துட்டு எல்லாருக்குனாலையும் உட்காந்து கேட்க முடியுது. சும்மா எல்லாரும் பேசினாலும் எல்லாரும் கேட்க முடியாது. ஆனா அவரோட பேச்சல அந்த இது இருக்கு. உண்மையா அக்செப்ட் பண்ணணும். அவர் சினிமால காட்டிலும் அவர் இங்க ஸ்கிரிப்ட் இல்லாம பண்றதான் ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சினிமா ரொம்ப ஸ்கிரிப்டா பண்ணவும் நடிக்கிற மாதிரி தெரியும் சிலதான். அதுவும் அன்னைக்கு அந்த சென்னை பீச் மேட்டர் பேசினப்பெல்லாம் அன்னைக்கு ஃபுல்லாவே செம்மையா இருந்துச்சு பேசினது. அந்த பீச் மேட்டர்ன்றது அது கடைசி 20 மினிட்ஸ் தான். அதுக்கு முன்னாடி பேசுனது வரும் எல்லாமே ரொம்ப அப்படியே ரசிச்சு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. போட்டு பிரசாந்த் ப்ரோ அடிச்சு தள்ளிட்டாரு. ஆமா அது பேரு செம கவுண்டர். இதுல வேற நம்ம கார்த்தி அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வாங்க கார்த்தி. சும்மா ஒரு வாரத்துல ஒரு நாள் அட்லீஸ்ட் அப்படி வந்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்னைக்கு ஏதாவது பாட்டு வரையெல்லாம் எழுதிட்டு வந்து பாட்டு பாடுறேன்னாரு. தெரியலைங்க, சாப்பிட போயிட்டாரு. வருவார், எங்க போவாரு, நாளைக்கு வருவாரு, பார்த்துக்குவோம்.